மேக்சிமம் டிஎம்கே தான் வரும். மாற்றமா போயிருக்காதுன்னு நினைக்கிறீங்க? மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாமே எல்லாம் கோஷ்டியாக பிரிஞ்சு நிற்கிறாங்க. அதனால டிஎம்கே வர்றதுக்கு புதுசா வந்திருக்க விஜய்க்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தளபதி ஸ்டாலின் தான் வருவாப்புல. உண்மையாக அதுதான் உண்மை. அது யாராலும் மறுக்க முடியாது. எத்தனை சீட் வின் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? 234 234 பார்த்தீங்கன்னாக்கா அட்லீஸ்ட் ஒரு 180 தான் தட்டுவாப்புல. 180. ஆமாம், 180 தான் தட்டுவாப்புல. ஏன்னாக்கா அது உண்மை தெரியும். அது இந்த வாட்டி வின் பண்ணுறதுனாக்கா அடுத்தது உதயநாதன் வருவாப்புல. என்டி அலைன்ஸ் வின் பண்ணுற சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே, ஏன்? இல்லை, இப்போது டிஎம்கே ரூல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களது ஆன்டி இன்கம்பன்சி கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ அது இல்லாமல் இப்போ புது ஃபேக்டராக விஜய் வந்திருக்காரு. ஸோ விஜய் வந்து யாரோட அலைன்ஸ் பார்ட்னர் பேர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வின் பண்ணியிருப்பாங்க அந்த அலைன்ஸு. சின்ஸ் அவர் வந்து தனியாக கண்டெஸ்ட் பண்ணி பண்ணுறதுனால அவரோட வந்து 2 பேரோட ஓட் ஷேரையும் பிரிக்க பார்ப்பார். ஸோ மோஸ்ட்டாக தான் நடக்கும். ஸோ ஐ திங்க் டிஎம்கே ரொம்ப அதிகமாக பிரிப்பார்னு நினைக்கிறேன், பிகாஸ் ஆஃப் மைனாரிட்டி. இதனால வர வந்து மைனாரிட்டி ஓட்ஸ் ப்ரிடாமினண்ட்டாக டிஎம்கேக்கு போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து விஜயே வந்து பை ஹிம்செல்ஃப் அவரே கிறிஸ்டின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதனால வந்துட்டு நம்மளுக்கு அரௌண்ட் 13 to 15% மைனாரிட்டி ஓட்ஸ் இருக்குது. அதில் அட்லீஸ்ட் 10% ஆச்சு விஜய் பிரேக் பண்ணுவார். அண்ட் மோர் ஓவர் இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரிய ஹைப் இருக்குது. அது வந்து விஜய் வந்து அது டிஎம்கே ஷேரையும் ஏடிஎம்கே ஷேர்லையும் பிரித்து எடுத்திருப்பாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்படி பார்க்கும்போது விஜய் ஒரு மேஜர் ஃபேக்டராக இருந்து நிறைய ஓட்டு பிரிப்பார். ப்ளஸ் டிஎம்கே ஏற்கனவே 5 years ரூல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் வந்து அவங்க கண்டினியூஸாக 5 years மேலே டேர்ம் வந்து ரூல் பண்ணதா இது கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்க்கும்போது என்டிஏக்கு ஒரு எட்ஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லும் போதே வந்து சொன்னீங்க விஜய்க்கு வந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஒரு விஜய் எடுத்துட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அது விஜய்க்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிச்சுன்னா அது சான்ஸ் கிடையாது சார். இப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சீட்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகணும்னா மினிமம் 35% ஆச்சு மேலே ரீச் பண்ணணும். விஜய்க்கு வந்து அவர் எவ்வளோ அடிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ்லி பிட்வீன் 15 to 20% அடிப்பார். 20% அடிப்பார், விச் இஸ் வெரி ஹை ஃபார் அ ஃபர்ஸ்ட் டைம் கண்டெண்டர். அவர் வந்து யாராச்சும் ஒரு டிஎம்கேவோட இல்லை ஏடிஎம்கேவோட ஒரு அலைன்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டர் ரீச் கிடச்சிருக்கும். பட் அவர் வந்து தனியாக இது பண்ணுறாங்க. ஸோ அவர் மேஜராக வந்து இல் பி அ டிஸ்ட்ரப்டர். ஸோ எல்லாரோட ஓட்டையும் பிரிப்பார். டிஎம்கே ஓட்டு பிடிப்பார், ஏடிஎம்கே ஓட்டு பிரிப்பார், சீமானோட ஓட்டு பிரிப்பார். டிஎம்கே ஏடிஎம்கே வேண்டாம், மாற்று வேணும்னு சொல்லி கேட்குறாங்கல்ல, அப்படி இருக்கவங்களுக்கு இத்தனை நாள் சீமானுக்கு போட்டிருந்தவங்க எல்லாருமே வந்து இவங்களுக்கு போடுவாங்க. யங்ஸ்டர்லாம் சீமானுக்கு போட்டிருந்தவங்க இவங்க கொஞ்சம் விஜய்க்கு போடுவாங்க. ஸோ புது பிளேயர்ஸ் வரணும்னால விஜய்க்கு போடுவாங்க. பட் ஆனால் விஜயால் 100% அடிக்க முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச முடியாது. மேபி அவர் ஒரு 8-10 சீட் அடிக்கலாம். சென்னையில் வந்து பெரிய இம்பாக்ட் இருக்கும். ஏன்னா மோஸ்ட்டாக அவங்க கீ லீடர்ஸ் எல்லாமே சென்னையில் நிற்கிறாங்க. ஸோ பெரிய லெவலில் ஓட்டு டிஸ்டர்ப்ட் ஆகும். யார் வின் பண்ணுவாங்க? கண்டிப்பாக டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க. இப்போ விஜய் வந்து டிவிகே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு டிஎம்கேக்கு அது ஒரு பெரிய டஃப் காம்படிஷன்ஸாக இருக்குங்களா? அப்படிலாம் இல்லை, அவங்களுக்கு ஒரு அரசியல் அறிவு வந்து இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 5 வருஷத்தில் அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் கிடச்சிரும். கண்டிப்பாக யார் வந்தால் என்ன பண்ண முடியும் அப்படின்றது வந்து அவங்க இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு புரிஞ்சுக்குவாங்க. நானும் ஒரு விஜய் ரசிகர் தான். விஜய் வந்து எனக்கு அண்ணன் தான். அண்ணனை வந்து படத்தில் ரசிப்பேனே தவிர அவர் அரசியலில் கொள்கைகள் வந்து கரெக்டாக கொண்டு வந்து அது போக அவர் வந்து இப்போ வந்து எஸ்ஐஆர் பிரச்சனை வந்துச்சு, ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு. இவர் நம்ம அஜித் குமார் கேஸ் இறந்த கேஸ்லாம் வந்துச்சு. அவருக்கு வந்து விஜய் அண்ணன் வந்து அதுக்கு குரல் கொடுத்துருந்தாரு அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் டிஎம்கே ஐ வுட் ட்ரை டு சப்போர்ட் ஹிம். பட் ஆனால் அங்கெல்லாம் ஃபெயில் ஆகிட்டு சும்மா வந்து ஒரு ஃபேம் தேடுறதுக்காக அவர் வர்றாருன்றது பார்க்குறப்ப இட் இஸ் பிட்டி பேட் ஃபார் மீ. ஸோ விஜய் அண்ணனை வந்து நான் ஒரு மாதிரி வேறு லெவலில் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து அண்ணன் வந்து அதை வந்து கெடுத்துக்கிற மாதிரி ஒரு இது பண்ணிட்டாரு. கண்டிப்பாக அவர் வந்து ஒரு கொள்கை கோட்பாடு இந்த இதெல்லாம் எதிர்க்கணும், இந்த இதெல்லாம் ஆதரிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக எடுத்துகிட்டு வந்து 234 தொகுதியிலையும் இறங்கி அவர் வேலை செஞ்சார். அப்படின்னா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு வட்டச் செயலாளர், பகுதி செயலாளர்னு இருப்பாங்க. இந்த மாதிரி அவர் வந்து கரெக்டாக அவர் கட்சியில் வந்து நியமித்து ஒவ்வொரு தொகுதியிலையும் கிரவுண்ட் ஒர்க் இறங்கி மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணா அப்படின்னா மட்டும்தான் டிவிக்கனால ஆட்சிக்கு வர முடியும். உங்களுக்கு நல்லாவே தெரியும், எலெக்ஷன் டைம் மட்டும் கிடையாது,
எல்லா 5 வருஷத்துல நாங்க ஆட்சியில இருந்தாலும் சரி, ஆட்சியில இல்லைனாலும் சரி, டிஎம்கே காரங்க ஃபுல் ஃபோர்ஸா டெய்லி எலெக்ஷன் மோட்ல தான் வேலை பார்ப்பாங்க. அது கண்டிப்பா எங்களோட உழைப்புக்கு வெற்றி கிடைக்கும். திமுக தான் ஆட்சிக்கு வரும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். சாதகமா டிஎம்கேக்கு தான் இருக்கும். பட் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி போட்டது வந்து டிவிகேக்கு. ஆனா இவங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்ட் தான். ஆனா நாங்க சின்ன வயசுல இருந்தே பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஆளு. ஸோ அவர் நிக்கிறாரு அப்படின்னா நாங்களே சப்போர்ட் பண்ணாட்டி யாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க? ஸோ அந்த வகையில எங்களுக்கு இருக்கிறவங்க நாங்க சப்போர்ட் பண்ணோம். அவர் இவங்க சொல்ற மாதிரி பண்ணிட்டு அடுத்து வந்தாருன்னா எங்களுக்கு ஹாப்பி தான். ஒருவேளை இப்போ நீங்க சொன்ன மாதிரி டிவிகே வந்து ஒரு குறிப்பிட்ட சில இடங்கள்ல ஜெயிச்சு சட்டசபைக்குள்ள போகும்போது அவர் என்ன மாதிரி விஷயங்களை கொண்டு வருவாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அவரு கொண்டு வருவேன்னு பேசின எல்லாத்தையுமே அட்லீஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணணும். அதே மாதிரி ஆப்போனண்ட்டை கொஸ்டின்ஸ் கேட்டார்லே அவங்க அட்லீஸ்ட் ஏதாவது பயப்படுவாங்க. மோஸ்ட்லி அந்த மாதிரி இருந்தா ஓகே. அமைதியா இல்லாம எப்பயுமே வாய்ஸ் அவுட் கொடுத்துட்டே இருந்தா நல்லா இருக்கும். இவங்க சொன்ன மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் அவங்க பேசவே இல்லை. நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நிறையாவது இப்போ மதுரைக்கு வந்தாங்க, பேசவே இல்லை. மதுரையில் நடக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் அதெல்லாம் பேசினாங்கன்னா நல்லா இருக்கும். நாங்களும் இன்னும் கொஞ்சம் இவங்ககிட்ட எல்லாம் நாங்க முட்டு கொடுக்க முடியல எங்களால. இல்ல இப்ப 234 தொகுதியில எல்லா கட்சியிலயும் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட முக்கிய தொகுதிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட்சி தலைவர் நேர போய் வந்து பிரச்சாரம் பண்ணிருப்பாரு. இங்க வந்து டிவிகேல வந்து விஜய் இவங்க சொல்ற மாதிரி அவர் இறங்கி பண்ணலாம். ஆனா அவர் லைட்டா இங்க வந்தாலே அவ்வளவு கூட்டம் வந்துருது. அது வந்து பீப்புள் தான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அவர் இன்னும் ஆக்டராவே பார்த்துட்டு இருக்காங்க, பொலிட்டீஷியனா பார்க்காம. ஸோ அவர் வந்து இறங்கி ஏதாவது கூட்டமாகி திருப்பி ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா ஸோ அவர் அதுக்கும் பயப்படுவார். அதுவும் பண்ண முடியாதுல்ல. எதுவுமே ரெண்டுமே பண்ண முடியாது. ஸோ 50-50 ஏதாவது பேலன்ஸ் பண்ணணும். வின் பண்ணுவாங்கல்ல எனக்கு தெரியல. யாருன்னா மேக்சிமம் டிஎம்கே தான் சொல்றாங்க. டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே வருவாங்க. நீங்க யார் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து எடப்பாடி வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏடிஎம்கே வின் பண்ணணும். ஏன்னா விவசாயத்துல வந்து அவங்க நிறைய செஞ்சிருக்காங்கன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. அதனால வந்து அவர் கொஞ்சம் நல்லா ஆட்சி பண்ணாருன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாம எல்லாத்துக்கும் பாஸ் வேற போட்டு விட்டாரு. ஸோ ஆனா நான் வந்து கொரோனா பேட்ச் இல்லை, இருந்தாலும் பாஸ் போட்டு விட்டாங்க. நிறைய பேர்த்துக்கு அரியர்ல கிளியர் பண்ணி விட்டாங்க. அதனால இப்போ எங்க அண்ணெல்லாம் அரியர் வச்சிருக்கான். மறுபடியும் அவர் மாதிரி இருந்தா அரியர் பாஸ் ஆகி அவனுக்கு லைஃப்ல ஏதாவது கிடைக்கும்ல, அந்த மாதிரி. அதுக்கு மறுபடியும் எடப்பாடியே வரலாம். அதுவும் இல்லாம அவரு ஒரு விவசாயம் தானே, விவசாயி தான். அதனால வந்து அவர் விவசாயிகளோட கஷ்டம் என்னன்னு அவருக்கும் புரியும். அதுவும் இல்லாம சேலத்துல தண்ணியே வராது, ஒரு ஆத்துல கூட அவர் தண்ணிலாம் வர வச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. மேபி அவர் வந்தாங்க அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.